நல்லது ரசிகர்களை, வியாழக்கிழமை வணக்கம் நேற்ற நிகழ்ச்சியின் முதலாவது நேர்காணல் பகுதியிலே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேர்காணல் பகுதியில் நாங்கள் இன்று கதைக்கப் போகின்ற விஷயம் மாணவர்களுக்கும் அதேபோல பெற்றோர்களுக்கும் மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பொதுவாக இந்த வாசிப்பு பழக்கம் என்பது இப்போது குறைந்து வருகிறது என்று பலரும் சொல்கின்ற ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. எனவே இந்த வாசிப்பு பழக்கத்தை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே அதிகரிக்கலாம், அதற்கான ஆலோசனைகள் என்ன, பெற்றோர்கள் இந்த விஷயங்களில் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும், ஆசிரியர்கள் எவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றார் ஓய்வு நிலை பிரதி அதிபர் திருமதி வளர்மதி சுமாதரன் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவர் சைவ மங்கேர் வித்தியாலயத்தில் பிரதி அதிபராக நீண்ட காலங்கள் கடமையாற்றி ஒருவர், நீண்ட அனுபவம் வாய்ந்தவர். எனவே அவரை நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம்மா. வணக்கம். நேத்ரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சுவாசம் என்பது உயிருக்கு மிகவும் அவசியம். கண்டிப்பாக. அதே மாதிரி வாசிப்பு என்பதும் வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போ நாங்கள் 1995ஆம் ஆண்டு யுனெஸ்கோ எடுத்த ஒரு தீர்மானத்தில் உலக வாசிப்பு தினமாக ஏப்ரல் 23ஆம் தேதியை அவர்கள் நிர்ணயித்தார்கள். அப்போ அதுக்கான காரணம் நாங்கள் பார்த்தா அதிலே விளங்குது முக்கியத்துவம். அதுக்கு ஒரு தினத்தை ஏன்னா இப்போ ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு நாளையும், அதாவது ஒவ்வொரு இடத்துல இருக்கிற அனைத்து நாட்களையும் ஏதோ ஒரு தினமாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. அது காரணம் அந்த இழந்த உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்பதாக இருக்கலாம், அல்லது விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதாக இருக்கலாம். இப்போ அடுத்த மாதம் 8ஆம் தேதி மகளிர் தினம் வேற இருக்கின்றது. இப்போ மகளிர் தினம் பெண்கள் அது என்னென்னா பெண்கள் மத்தியில் தங்களோட உரிமைகள் என்ன, பெண்களுக்கான விழிப்புணர்வு என்ன, அதுகளை பற்றி ஆராய்வதன். அப்போ அன்றைய தினத்தையாவது நாங்கள் அதுக்கு ஒதுக்கி அதை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அப்போ அந்த வகையில் அந்த உலக புத்தக தினத்தை கூட அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இது ஷேக்ஸ்பியரோட சம்மந்தப்பட்டது. இந்த அவர் லண்டனில் ஸ்டாட்ஃபோர்ட் இடத்துல பிறந்து ஒரு ஈழ விவசாயின மகனாக பிறந்து வறுமையில் உழன்று தான் அவரோட ஆங்கில இலக்கியத்தின் மேதையாக, அதாவது தான் சுயமாக கற்று அறிவு நூல்களை சுயமாக கற்று இன்றைக்கு ஆங்கில இலக்கியத்தின் மேதையாக 1616ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி தான் இயற்கை எழுதியவர். அதுக்கு ஒரு புகழாரம் சூட்டும் மூலமாக இந்த உலக புத்தக தினத்தை அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாங்கள் அறிவாளிகளை எடுத்து பார்த்தால் அவருடைய வாழ்க்கை நூல்களோட பின்னி பிணைந்ததான் வாழ்க்கை என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் நூல்கள் என்று சொன்னால் இப்போ ஒரு ஆடை நெய்கிறது கூட நூல் தான். ஊசி ஓட்டையை போடுகின்ற அதை இணைத்து வைக்கின்றது நூல். அப்போ எங்கள்ட அறிவில் இருக்கின்ற ஓட்டைகளை சீர் செய்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பும் நூல்களுக்கு இருக்கு. எனவே நாங்கள் நூல்களை வாசிக்க வேண்டும். நிறைய வாசிக்க வேண்டும். இவ்வளவுத்துக்கு நாங்கள் வாசிக்கின்றோமோ தேடி வாசிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் வாசிக்க சாலையில பார்க்கின்ற வசனம் கூட நான் மாணவர்களுக்கு சொல்வதுண்டு, வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான் என்ற ஒரு வாக்கியத்தை தான் நாங்கள் நூலகத்திலே பார்க்கின்றோம். தின்பதால் அது உண்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான் என்ற எந்த ஒரு இடத்திலையுமே நாங்கள் அதை கேள்விப்படவில்லை. ஆகவே இந்த வாசிப்பு என்பது எங்களோட சுவாசத்துக்கு ஒப்பானது என்று சொல்லப்படுகின்றது. எங்களோட அறிவை சீர் செய்கின்ற ஒன்று. இப்போ எங்களோட மெனக்கோணில் கூட இப்போ நீங்கள் அந்த கட்டிடங்கள் கட்டிக்கலாம், அது இன்றைக்கு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியால் அதுகளெல்லாம் மாற்றம் பெற்று விட்டது. இந்த நூலே சாயம் பூசி அந்த சுவரை அந்த மரங்களை வெட்டும்போது அதை அந்த நூலை பயன்படுத்துவார்கள். இப்போ அது எவ்வாறு மெனக்கோணல்களை மாற்றுகின்றதோ அப்படிங்கிற மெனக்கோணலையும் மாற்றுவதற்கு நூல்கள் மிகச்சிறந்த பங்களிப்பாக இருக்கின்றது. இப்போ மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவார், துப்பாக்கிகளை விட மிக பயங்கரமான ஆயுதங்கள் புத்தகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நேரத்தில் இப்போ நாங்கள் ஒரு வாளால் ஒருவனைத்தான் வெட்டலாம், ஆனால் ஒரு பேனா மையால் நாங்கள் உலக சரித்திரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நூல்களுக்கு உண்டு என்று சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக. எனவே இந்த வாசிப்பு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இந்த விஷயங்களிலிருந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பல உதாரணங்களை மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். எனவே விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வாசிப்பு பழக்கத்தை சிறு பிராயத்திலிருந்தே நாங்கள் அவர்களுக்கு பழக்க வேண்டும். இந்த வாசிப்பு
ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போது இப்போது குறைந்து கொண்டு போகிறது என்று சொல்கிறார்கள். அதுவே காரணங்களை தேடி பார்த்தால்தான் அந்த காரணங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் கொடுக்க முடியும். என்ன காரணங்களை நீங்கள் சொல்ல நினைக்கிறீர்கள்? காரணங்கள் இப்போ நாங்கள் சொல்லுவோம், இப்போ உங்களோட காலத்தை ஒப்பிட்டு பார்த்தா அந்த நேரமெல்லாம் நீங்கள் வாசிக்காம வீட்டில் இருக்கவே முடியாது. உங்களோட அம்மா அப்பா அடித்து ஏசி. இப்போ என்னுடைய தாயார் ஒரு ஆசிரியர். அப்போ எங்களோட வீட்டிலே நாள்தோறும் பத்திரிகை வந்துடும், வாங்கப்படும். இப்போ எந்த வீட்டில் பத்திரிகை பத்திரிகை இந்த உலகத்தை ஒன்று சேர்க்கும் பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று விழிப்பார் பாரதிதாசன். ஆகவே இந்த பத்திரிகை என்பது மிக பல்சுவை செய்திகள் தான் வருகின்றது. இன்று அதை வாங்குகின்ற தன்மை கூட மிக குறைவாக இருக்கின்றது. இப்போ மிக நாங்கள் சின்ன வயதில் இருந்தே நாங்கள் பார்த்தா, இப்போ குழந்தைகள மனது ஒரு வெள்ளை துணி என்று சொல்லுகிறார்கள். எந்த சாயத்தில் வேணுமென்றாலும் அதை தோச்செடுக்கலாம். அப்போ அப்படித்தான் இப்போ சிறு வயதில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் இந்த நாங்கள் கொஞ்சம் கொடுத்து வைத்தவர்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் ஆதிக்கத்துக்கு நாங்கள் உட்படவில்லை. ஒரு கதை கேட்போம். பெரியவர்கள் வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள். அநேகமாக கூட்டு குடும்பங்களாக இருக்கும். இன்றையெல்லாம் தனி குடும்பங்களாக மாறிவிட்டது. பெண்களும் வேலைக்கு செய்கின்ற பரபரப்பு இருக்கின்றது. இப்போ நான் பல இடத்துல பார்த்துருக்கேன், பிள்ளைகளுக்கு கையடக்க தொலைபேசியை கொடுத்தோன்னு அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் இயக்குகின்ற அளவுக்கு எங்களால் அதை இயக்க முடியாமல் இருக்கின்றது. அப்போ சில பெற்றார்கள் சொல்லுகிறார்கள், பிள்ளைகள் எவ்வளோ புத்திசாலிகள் என்று. அப்படி நாங்கள் கருத முடியாது. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்தால் நாங்கள் அதை விட இப்போ நான் ஜப்பான் ஒரு ஆய்வில் சொல்லுவேன், இன்றைய மாணவர்கள் ரோபோக்கள் சுயமாக. இப்போ உதாரணமாக ஒரு கிராமிய அந்த காலத்துல கிராமிய கலாச்சாரத்தில் 8 வயது பிள்ளைக்கு இந்த ஆற்றல் இன்றைக்கு இவர்களுக்கு இல்லை. இவர்கள் ஒரு ஷோகேஸ் கல்வி என்று சொல்லுவார்கள். அந்த கல்வியில் அவர்கள் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தொழிலுக்கான போட்டிகள் இருக்கின்றது. மாணவர்களையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது. இப்போ இந்த இங்கிலாந்திலே சொல்லுகிறார்கள், இந்த இரவு நேர கதைகள் பிரபல்யமாகி கொண்டு வருகின்றன்னு சொல்லி. ஏன்னா பிள்ளைகளை நாங்கள் தூங்க வைப்பதற்கு. அப்போ பெற்றோர்கள் நிறைய கதைகள் வாசிக்க வேண்டும். அப்போ அந்த காலத்தில் நீங்களும் அறிந்திருப்பீர்கள், என்னுடைய தாயார் சொன்ன கதைகள் எனக்கு இன்று ஞாபகம் இருக்கின்றது. பரமார்த்த குருவும் சீடர்களும். அது நாங்கள் நினைக்கிறோம் அது ஒரு முட்டாள்தனமான கதை இல்லை. அந்த கதைக்கு ஊடாக ஏதோ ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகிறது. பஞ்சதந்திர கதைகள். இப்போ காகம்படையும் கதையில் கூட நாங்கள் இப்போ சொல்ல முந்தி நாங்கள் படிக்க காகான நரி கொண்டு போகிறோண்டு. இப்போ அது கதையில் சொல்லுகிறார்கள் பிள்ளைகளுக்கு, அது தூக்கி காலுக்குள்ளே வச்சுட்டு பாடினு சொல்லி. அப்போ ஒரு புதுமையான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மாணவர்களுக்கு வாசிப்பு என்பது ஏண்டா, இந்த வாசிப்பதால் பல ஆற்றல்கள். உண்மையில் என்னுடைய துறை அரசியல் துறை. நான் பிரதான பல்கலைக்கழகத்திலே அரசு அறிவியல் ஒரு விசேடமாக கற்ற ஒரு பெண். அந்த வகையில் நான் காப்போத உயர்தரத்துக்கு அரசியலைத்தான் நான் ஒரு பாடமாக இதுவரை காலம் கற்பித்து வந்தேன். அப்போ நான் மாணவர்களை செய்தியில் என்று சொன்ன விடயம் என்னென்று கேட்டால் மாணவர்கள் சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு அந்நிய தொலைக்காட்சியின் தாக்கம் இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே விரைவாக பரவி கொண்டு வருகின்றது. உள்ளூர் தொலைக்காட்சிகள், உள்ளூர் வானொலிகள். முந்தி வானொலி செவிக்கு இன்பம் என்று சொன்னார்கள். முந்தி நாங்கள் கிரகித்த முந்தி நாங்கள் ஒரு வயல்வெளியில ஒரு விவசாயி வானொலியை கொழுவி போட்டு அதில் கேட்டுத்தான். ஏன்னா திருக்குறள்ல சொல்லப்படுது, அதிகார பகுப்பு முறையிலேயே திருவள்ளுவர் சொல்றார், கல்வி கல்லாமை, கேள்வி அறிவுடைமை என்ற அடுத்தடுத்த அதிகாரங்களை வகுத்தார். அப்ப கல்வியாலும் கேள்வியாலும் எங்களுடைய அறிவு வளரும் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த இன்றைக்கு உள்ளூர் அது ஒரு மிகப்பெரிய தாக்கம். ஏன்னா நான் மாணவர்களை நீங்கள் செய்தி பார்த்தீர்களான்ற வினா எழுப்பினால் சொல்லுவார்கள், மிஸ் எங்கட வீட்டில் லோக்கல் சேனல் வேலை செய்யாது. அப்போ நான் சொல்லுவது உண்டு, இது பெற்றார்களையும் ஒரு குறைபாடு இருக்கின்றது. பெற்றார்களையும் ஒரு குறைபாடு. ஒரு குறிப்பிட்ட நேரம் நாங்கள் ஒரு நாளில் 24 மணி நேரத்தை எவ்வளவோ தூரம் நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம், அல்லது நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது செய்தி என்பது அதுவும் பாரதிதாசன் சொல்லுவார், தெருப்பெருக்குவோருக்கும் சிகங்காக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே கையில இருக்க வேண்டிய ஒரு சாதனம் தான் இந்த பத்திரிகை. ஆகவே இப்ப காலையில மீன் பிடிக்க போற ஆளுக்கும் அது வேணும், விவசாயம் செய்யற ஆளுக்கும் அது வேணும்.
அப்போ நாங்கள் நினைக்கிறோம் சமூக வலைத்தளங்களில் பேப்பரை வாசிக்கலாம்னு யோசிக்கின்றோம். ஆனால் அப்படி ஒரு இடத்துல நாங்கள் ஆறுதலாக அமர்வாக இருந்து முன்னே கிராமிய சூழ்நிலையில் பார்த்தா தெரியும். நாங்கள் கிராமப்புறத்தில் வளர்ந்தபடியான தெரியும். ஆலயங்களிலே ஒரு ஈழநாடோ ஏதோ ஒரு பேப்பரை வாங்குவார்கள், ஒரு முதியவரிலிருந்து வாசிப்பார், மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதேமாதிரி சுருட்டு கைத்தொழில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எங்களுடைய கிராமத்தில் அது பிரபலமாக இருந்த சுருட்டு கைத்தொழில். அப்போ ஒருவர் வந்து இப்படி சுருட்டு அந்த கட்டுகின்ற அந்த இடத்துல ஒரு உயரமான இடத்துல ஒருவர் இருந்து பேப்பர் வாசிப்பார். எல்லாரும் கேட்டுக்கொண்டு அந்த சுருட்டை சுருட்டுவார்கள். பிறகு இதை வாசித்தவர்களுக்கு எல்லாரும் சுருட்டு கட்டோண்டு கொடுக்க வேண்டும். தன்னுடைய நேரத்தை மினக்கெடுத்துத்தான் அந்த இடத்திலே. அப்போ அந்த இடத்திலே நாங்கள் ஒரு உண்மையில அது ஒரு வியக்கத்தக்க விடயங்கள். ஆனால் நாங்கள் அவர்களை பாமரர்கள் என்றும் கூட நாங்கள் சொல்ல முடியாது. அறிவாளிகள். ஏன்னா அறிவு என்பது ஒரு அனுபவ ஞானம். அது நாங்கள் பாடசாலை கல்வி பூரணம் செய்யாதவர்களே இன்றைய பெரிய மாமேதைகளாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னா அது அவர்களுடைய வாசிப்பு பழக்கம். ஏண்டா நெல்சன் மண்டேலா சொல்லுவார், ஒரு இதயத்தையும் மூளையையும் தொடர்படுத்துவன் தான் சிறந்த நிர்வாகி என்று சொல்லி. இப்போ இதயத்தில் வந்து மென்மையான உணர்வுகள் நாங்கள் வர வேண்டும்னு சொன்னால் நல்ல நூல்களை கற்க வேண்டும். இப்போ நெல்சன் மண்டேலா எங்களுக்கு தெரியும் 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த ஒருவர். அவர் சொல்லுகின்றார், ஒரு சிறையில் இருக்கும்போது புத்தகத்தை வாசிக்கின்ற அந்த வசதியை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்போ சிறையில் இருந்து கொண்டே கலாநிதி பட்டம் பெற்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதுமாதிரி நேரு சிறையில் இருந்தார். ஒரு மகள் இந்தியாவே இந்திரா, இந்திராவே இந்தியான்னு சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு தன்னுடைய தந்தையினுடைய கடிதத்தால் புடம் போடப்பட்டவர், ஒரு வரலாற்று நாயகியாக திகழ்ந்தவர். அப்போ நேரு சொல்லுவார், வரலாறு படிப்பது மட்டுமல்ல மகளே, வரலாறு படைப்பதும் முக்கியம். அப்போ ஒரு வரலாறு நாங்கள் படைப்பதற்கு இந்த வாசிப்பு பழக்கம் என்பது மிக அவசியம். நிச்சயமாக. எனவே பல்வேறு விஷயங்களை உங்களுடைய அனுபவங்களூடாக சொல்லுகின்றீர்கள், யதார்த்தங்களை சொல்லுகின்றீர்கள், உலகத்தில் சாதித்த பல தலைவர்களுடைய அனுபவங்களை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இத்தனை விஷயங்களையும் கேட்கின்ற போது எங்களுக்கும் இன்னும் பல நூல்களை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் உணர்வு வந்திருக்கிறது. இளைஞர்களுக்கும் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதிலும் அந்த வாசிக்கின்ற போது எந்த நூல்களை நாங்கள் தேர்வு செய்து வாசிக்க வேண்டும், அதில் உள்ள நுட்பங்கள் என்ன, எப்படி நாங்கள் அதை இனம் காண? இப்போ விமர்சனம் ஒரு அறிஞர் சொல்லுவார், ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நூலை எழுதுகிறவனுக்கு பின்னால். நல்ல ரசிகர்களே, விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஓய்வு நிலை பிரதி அதிபர் வளர்மதி சுமாதரன் அவர்கள் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றார். இந்த வாசிப்பு பழக்கத்தினுடைய முக்கியங்கள் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நான் கேட்க வேண்டும், இந்த வாசிப்பு பழக்கங்களை மாணவர்கள் மத்தியிலே அல்லது பிள்ளைகள் மத்தியிலே மேம்படுத்துவதற்கு பெற்றோர்கள் என்ன வகையான பங்களிப்புகளை செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ முதியவர்கள் வீடுகளில் இருந்தார்கள், அவர்கள கண்காணிப்பிலே பிள்ளைகள் வளர்ந்தார்கள். இன்று இருவர் உழைத்தால்தான் இந்நாளில் பசி தீரும் என்ற ஒரு சினிமா பாடல் இருக்கின்றது. ஆக பெற்றவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள். ஒரு பரபரப்பான உலகத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். இந்த இடத்துல ஒரு ஞாபகம் வருகின்ற நான் மிகவும் ரசிக்கின்ற ஒரு பாடல், பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்விலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இப்படியான பாடல்களைத்தான் நாங்கள் முந்தி கேட்டோம். ஆழமான கருத்துக்கள் உள்ள பாடல்கள். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. அப்ப இன்றைக்கு பெண்கள் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ வீடுகளிலே பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம். இது யதார்த்தம். இப்போ நாங்கள் யாருமே குறை சொல்லுவதற்கில்லை. ஆனால் சின்ன பழக்கங்களை நாங்கள் ஊக்குவிக்கும் போது, இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமென்று சொல்லுகிறார்கள். அப்போ சின்ன வயதில் கொஞ்சம் இறுக்கி பிடிக்க வேணும் மாணவர்களை. இறுக்கி பிடித்தால் அவர்கள் தாங்களாகவே அந்த பழக்கத்துக்கு மீண்டெழுவார்கள். இப்போ நான் கொழும்பு தமிழ் சங்கத்திலேயும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். மிக அரிய புத்தகங்கள் 70,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் இன்றைக்கு பெரிய ஆய்வாளர்கள், கட்டுரையாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் பல வகையிலும் ஒரு தூக்கம் கொடுக்கின்ற ஒரு நூலகமாக கொழும்பு தமிழ் சங்கம் இருக்கின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா அங்கே இளையவர்களுடைய வருகை மிகவும் குறைவு.
அதே அவர்களை மட்டும் குற்றம் சாட்ட முடியாது. அவர்களுடைய அதே மாதிரி அங்கு எல்லா பத்திரிகையும் நாள்தோறும் போடப்படுகின்றது. ஆனால் பார்த்தால் இது ஆனால் நான் அநேகமாக நான் தனியார் கல்வி நிலையங்களை நான் கண்ட ஒரு இது நான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் யாருமே குறை சொல்ல என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லுவேன். பார்வை கோணத்திலே நீங்கள் சொல்லுங்க நான் சொல்லுவேன். இப்போ அநேகமாக மாணவர்களை கொண்டு வந்து பெற்றோர்கள் விடுகிறார்கள் உள்ளுக்கு எங்க தனியார் வாப்பரை விட்டுட்டு அவர்கள் கையடக்க தொலைபேசியிலே மூழ்கி போயிருக்கிறார்கள், அடிமைப்பட்டு விட்டார்கள். அப்போ ஒரு ஒரு நூலை கொண்டு வந்து வச்சு வாசிக்கலாம். ஆமாம். இப்போ இவர்கள் இப்போ இது கூட ஒரு போதை தான். நாங்கள் நினைக்கிறோம் மதுபானம் தான் ஒரு போதை என்று சொல்லி. இப்போ இதுக்கு கூட இப்போ மாணவர்களிடையே நாங்கள் பார்த்தா உடல் உழைப்பு மிகவும் குறைவு. இப்போ நான் அண்மையில் ஒரு செய்தி பார்த்து வியந்தேன். மாணவர்கள் எல்லாரும் இளையோர்கள் எல்லாரும் உள்ளுக்கு தான் வேலை செய்கிறார்கள். ஆனால் இப்போ இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் சூரிய வெளிச்சம் இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் விட்டமின் டி குறைபாடு மிக அதிகமாக இருக்கின்றதாக சொல்லுகிறார்கள். ஏன்னா வெளியில் நடமாடுகிறார்கள், இல்லை உடல் உழைப்பில்லை, சுறுசுறுப்பில்லை. இப்போ தேனி பல இடங்களில் தேனை கொண்டு வந்து தான் ஒரு சுவையான தேனை வந்து எங்களுக்கு தருகின்றது. அப்போ நாங்கள் பல 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 நூல்களை நாங்கள் வாசிக்கும் போது எங்களுடைய ஆற்றல்கள் வந்து மிக அதிகமாக விருத்தியாகும் என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து. வேற பெரிய வைத்திய நிபுணர்களோட கருத்து கூட சொல்லுகிறார்கள். என்னென்னு சொன்னால் ஒரு நாங்கள் ஒரு கவலையில் இருக்கும்போது எங்களுக்கு அமிலங்கள் சுரக்கின்றது. இப்போ மன மகிழ்ச்சியை தருவதும் ஒரு உற்ற நண்பனாக இருப்பதும் கூட நூல்கள் தான். ஆகவே எங்களுடைய குருதி அமுக்கத்தை அது குறைத்து எங்களுடைய இதய சுற்றோட்டத்தை அது சீராக்கி ஒரு நல்ல நிலைக்கு எங்களை கொண்டு வருகின்றது. இப்போ பிரான்சிஸ் பேகன் சொல்லுவேன், சில புத்தகங்களை நாங்கள் வாசிக்க வேண்டும், சில புத்தகங்களை நாங்கள் வாசித்து விழுங்க வேண்டும், சில புத்தகங்களை நாங்கள் வாசித்து விழுங்கி ஜீரணிக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. விளங்குதாங்க சாப்பாடு அதை நாங்கள் ரசித்து சாப்பிட தான் அது எங்களுடைய உடம்போட ஒட்டுது. இப்போ சில நூல்கள் இப்போ நீங்கள் பழையவர்களை தாங்கள் 8ஆம் வகுப்பில் படித்த நூலை பற்றி இப்பவும் சொல்லுவார்கள். படித்தல் வேறு, நுனிப்புல் மேதல். இப்போ மாணவர்கள் பரீட்சை நோக்கில் படிக்கிறார்கள், அது படித்த கற்றல் என்பது நாங்கள் அதுக்குள்ள மூழ்க வேணும், ஆழ்மனதுக்குள்ள கொண்டு. ஞாபக மறதினோ இன்றைக்கு முதியவர்களையும் இளைய வயதிலே சொல்லுகிறார்கள் எங்களுக்கு மறந்து போச்சுன்னு. இது மனிதனை ஆட்கொள்ளுகின்ற ஒரு பெரிய சவால் இந்த நோய்கள் எல்லாம். இப்போ இதற்கு எங்களோட மூளையை ஒரு செயற்பாடு நிலையில் நாங்கள் வைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் முழு பெரும் உங்களுடைய மூளையை செயற்பாடு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய ஓய்வு நிலை பிரதி அதிபர் அவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. எனவே அவர் அந்த வாசிப்பை எவ்வளவு தூரம் நேசித்தார், அந்த வாசிப்பின் மூலம் தான் எவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைகளை சிறப்பாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டார், அந்த வாசிப்பின் மூலமாக அந்த வாழ்க்கையை எவ்வாறு வெற்றி கொண்டார் என்ற தன்னுடைய அனுபவங்களையும் சொன்னார். உலகில் சாதித்த பலரும் இந்த வாசிப்பின் மூலமாகத்தான் சாதித்திருக்கிறார்கள். வாசிப்பு என்பது பல துறை சார்ந்த நூல்களை, நல்ல நூல்களை தெரிவு செய்து நாங்கள் வாசிக்கின்ற போது அந்த துறை சார்ந்த அறிவுத்திறன், மனப்பாங்கு என்பது எங்களுக்குள் வர வைக்கும், நிச்சயமாக வரும். அந்த வகையில் உங்களுடைய பிள்ளைகளையும் எதிர்கால சந்ததிகள் இந்த நாட்டை ஆளப்போகின்றவர்கள் அவர்களை சிறந்த வாசிப்பாளர்களாக நீங்கள் மாற்ற வேண்டும். அதுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமூகமும் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு விசேடமாக எமது நிலையத்தின் சார்பாக மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம். நல்லது ரசிகர்களே, 2வது நேர்காணல் பகுதியில் சந்திக்கும் வரை ஒரு இடைவேளை, அதனைத் தொடர்ந்து 2வது நேர்காணல் பகுதியிலே நாம் சந்திப்போம்.